தனியார் தொலைக்காட்சியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கருங்கல் மலையை பாதுகாக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கான விடைதான் இந்த காணொலி. நாம் தமிழர் கட்சி இதுக்காக ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் அது ஹைகோர்ட்ல போட்டுதான். அதுக்கு ஒரு பதில் மட்டும் வாங்கிடலாம். இல்ல ஒரு பதில் வாங்கிடலாம் சார். நிறைய என்ன சட்ட போராட்டம் நடத்துறார்கள் வேண்டாம். 2021 தேர்தல்ல அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. அப்பவும் கப்பியரை பேரூராட்சிக்கு சொந்தமான கருங்கல் மலையில சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியும் கிரஷரும் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஜான் பீட்டர் அப்படிங்கிறவருடைய கல்குவாரி சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ரமேஷ் வர்கீஸ் அப்படிங்கிறவருடைய கல்குவாரி பொதுமக்களுடைய தொடர் போராட்டம் மற்றும் வழக்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த ரெண்டு ஜான் பீட்டர் மற்றும் ரமேஷ் வர்கீஸ் என்கிறவங்க இந்த கல்குவாரியை எப்படியாவது திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. 2022 பிப்ரவரி மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சட்டவிரோத கல்குவாரிகளை மூடுவோம் அப்படிங்கிறத பிரதான வாக்குறுதியாக வச்சு நாம் தமிழர் கட்சி களம் கண்டது. இதன் விளைவாக கப்பியரை பேரூராட்சி 1வது வார்டுல நாம் தமிழர் கட்சி அமோக வெற்றி கண்டது. அது மட்டுமில்லாம கருங்கல் மலையை சுற்றி உள்ள அனைத்து வார்டுலையும் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பாக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நின்றவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. சுரேஷ்குமார் கல்குவாரி சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாம செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே அறப்போர் இயக்கத்துடன் இணைந்து கள ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த தகவலை மார்ச் மாதம் பேரூராட்சி தலைவர் பதவி ஏற்கும் பொழுது அனைத்து கட்சி பிரமுகர்களுடைய முன்னிலையில சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட தெரிவிக்கிறேன். இந்த கல்குவாரி மற்றும் கிரஷரை மூடணும், ஏன்னா இதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தோம். உடனேயே ஒரு வாரத்துக்குள்ளாக சுரேஷ்குமாருடைய கல்குவாரி மூடப்பட்டது. பிறகு ஒரு சில வாரங்களுக்குள்ளாக கிரஷரும் மூடப்பட்டது. அப்போ இந்த கல்குவாரி மற்றும் கிரஷர் மூடினது யாருடைய முயற்சியினால? அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய முயற்சியினாலேயா இல்ல எங்களுடைய முயற்சினாலேயா? அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் நடந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்துல ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸை சார்ந்த முந்தைய தலைவர்களால கல்குவாரிக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யணும் அப்படின்ட்டோம். வழக்கு காரணமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளின் உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பேரூராட்சி தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பாராட்டி அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதுவும் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களின் முயற்சி தானா இல்ல எங்களுடைய முயற்சியா? அதுக்கப்புறமா நான் தனிப்பட்ட முறையில பேரூராட்சியின் தீர்மான நகலை வாங்கி அமைச்சர் அவங்க கிட்ட பரிந்துரை கடிதமும் வாங்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து கிராம நிர்வாக அலுவலகம் வரை எல்லா அலுவலகத்திலையும்